ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு குடமிளகா கிரேவி எப்படி சூப்பராக பண்ணுறதுன்னு பார்த்தலாமா. அதுக்கு வந்து ஒரு மிக்சர் பவுலில் 1/4 கப் கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்பூனில் பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தனியாக வச்சுருங்க. இப்போ வந்து கிரேவி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே சைஸில் குடமிளகாய் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் 2 உருளைக்கிழங்கை வந்து நான் வேக வச்சு இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக வந்து கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். அதையும் வந்து 2 நிமிஷம் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே வந்து ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ அதே பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருஞ்சீரகம், அது நல்லா பொரிஞ்சக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினக்கப்புறம் ஒரு குட்டி தக்காளி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு அதையும் வந்து வதக்கி விட்டுக்கலாம். பாதி வதங்கினக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்தக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கினோம்னா ஒரு தொக்கு பதத்துக்கு வந்து வந்திருக்கும். இந்த மாதிரி வந்தக்கப்புறம் நம்ம தயிர் மிக்சரை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பவுலில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு வந்து எக்ஸ்ட்ரா நான் வந்து 3/4 டம்ளர் அளவு வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா கலந்தக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ கிரேவி வந்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், உருளைக்கிழங்கு, குடமிளகா அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு கிரேவி வந்து திக்கானக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். இது சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.